center of mass of semicircular ring. By symmetry x coordinate 0. ஏன்பா எக்ஸ் கோஆர்டினேட் ஜீரோனா ஏன்னா இங்கே ரிங்கு பார்த்தோம்னா சிமெட்ரிக்கல் ஆன் போத் த சைட்ஸ் இல்லையா, ஹாஃப் ஆஃப் த ரிங் சிமெட்ரிக்கல் ஆன் போத் த சைட்ஸ் ஆஃப் த ஆரிஜின். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாலும் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தாலும் இது வந்து சிமெட்ரிக்கல். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு வந்து ஒய் கோஆர்டினேட் தெரியணும். ஒய் கோஆர்டினேட் தெரியணும்னா என்ன பண்ணுறோம், ஒய் கோஆர்டினேட் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து இது வந்து ரிங்குன்னா இதுக்கு இன்னொரு லேயர் ஒன்று நான் போடுறேன். இதுதான் ரிங்கு. மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கிருந்து ஒரு என்ன சொல்ல போகிறேன், ஒரு சின்ன எலிமெண்ட் ஓகேயா அதை கன்சிடர் பண்ண போகிறேன். அந்த மாஸ் என்னென்ன எடுத்துக்க போகிறேன், அதுக்கு டிஎம் என்ன. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் மாஸ் வந்து நமக்கு தெரியும். டோட்டல் மாஸ் எவ்வளவு, இதனுடைய லென்த் என்னப்பா, இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் டோட்டல் லென்த்து, அதாவது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் பை ஆருக்கு வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு, டோட்டல் மாஸ் எம். கரெக்டா, டோட்டல் மாஸ் எம் வந்து எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பை ஆர் லென்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சரியா, எம் ஈக்குவல் டு பை ஆர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பை ஆர் லென்த்தில் எம் மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து எனக்கு லேம்டா வேணும்னா மாஸ் பர் யூனிட் லென்த் வேணும்னா என்ன ஆகும், எனக்கு டோட்டல் மாஸ் பை பை ஆர் ஆகிடும். கரெக்டாக, இதுதான் வந்து என்னுடைய லேம்டா. சரி, அப்போ எனக்கு வந்து இங்கே என்னது ஒரு சின்ன எலிமெண்ட் டிஎம் எடுத்துக்கிறேன். இந்த டிஎம் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த எலிமெண்ட்டை பார்த்தோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கா, இது ஆரிஜின்லேருந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் நான் இதை ஜாயின் பண்ணேன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதோடைய ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஆங்கிள் என்னது டி தீட்டா. நம்ம ரேடியஸ் என்ன, கேபிட்டல் ஆர். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆர்க் லென்த் வந்து என்னது, நமக்கு ஆர்க் லென்த் எல் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி தீட்டா. அப்போ இதனுடைய லென்த் என்னப்பா நமக்கு ஆர் இன்ட்டு டி தீட்டா. அப்போ அதுக்கு எவ்வளோ மாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஎம் இல்லையா, இந்த டிஎம் எனக்கு கண்டுபிடிக்கணும். யூனிட் மெத்தட் என்னது, ஒரு மாஸ் வந்து நமக்கு எவ்வளவு எம் பை பை ஆர் யூனிட் லென்த்துக்கு. அப்போ இத்தனை லென்த்துக்கு எம் பை பை ஆர் இன்ட்டு ஆர் தீட்டா. ஸோ டிஎம் என்ன ஆகிடும், ஆர் ஆர் கேன்சல் ஆகிடும், எம் பை பை இன்ட்டு டி தீட்டா ஆகிடும். சரி, இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஆல்ரெடி 0 ஆகிடுது. எனக்கு வந்து ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் என்னப்பா, இட் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல் ஆஃப் ஒய் டிஎம் டிவைடட் பை டோட்டல் மாஸ். கரெக்டாக, ஸோ டோட்டல் மாஸ் எம். இங்கே இன்டெக்ரல் ஆஃப் ஒய் வேணும் இல்லையா, ஒய் கோஆர்டினேட் எனக்கு என்ன, ஒய் கோஆர்டினேட் வேணும்னா ஜஸ்ட் கோ இது தீட்டானா. அப்போ எனக்கு இந்த இது என்ன ஆகும், இந்த ஒய் கோஆர்டினேட்டு இங்கேருந்து இது வரைக்கும் போட்டேன்னா இந்த ஒய் கோஆர்டினேட் எனக்கு என்னப்பா, ஒய் வில் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இல்லையா. அப்போ வந்து எனக்கு ஒய் கோஆர்டினேட் வேணும்னா ஆப்போசிட் சைடு கண்டுபிடிங்க, தட் இஸ் சைன் தீட்டா. கரெக்டாக, இது ஹைபார்ட்னஸ் என்னது ஆர், சைன் தீட்டா. இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும்னா இது என்ன ஆகிடும், எனக்கு ஆர் சைன் தீட்டா. சரியா, அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆர் சைன் தீட்டா, டிஎம் என்னது எம் பை பை டி தீட்டா. சரியா, எம் ஆர் எம் பை பை எம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்தோம்னா சைன் தீட்டா டி தீட்டா. இந்த தீட்டா எதுலேருந்து இப்போ வேரி ஆகும், நம்ம எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து எடுத்துருக்கோம். அப்போ 0ல் ஆரம்பித்து பை வரைக்கும் வேரி ஆகும். ஸோ 0 to பை சைன் தீட்டா டி தீட்டா. இப்போ எம் கேன்சல் ஆகிடும். எனக்கு ஆர் பை பை இருந்துச்சுன்னா இதை வந்து மைனஸ் காஸ் தீட்டா 0 to பை. ஸோ ஆர் பை பை மைனஸ் காஸ் பை மைனஸ் காஸ் 0. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த மைனஸ் வெளியில் எடுத்துட்டேன் நான். ஓகே, இல்லைன்னா நீங்கள் ப்ளஸ் இது பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் -1 இல்லையா, ஸோ இது -1 ஸோ இட் வில் பி 2r பை பை. ஸோ ஒய் கோஆர்டினேட் இது. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே வரும், எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் 2r பை பை. இதுதான் வந்து என்னது செமி சர்க்குலர் ரிங்குக்கு. சரியா.